Rupa Shagrajata Sahagana Raghunatham Hitam Tang Sajivam Sadaitam Shabdhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Sri Radha Krishna Pada Sahagana Lalita Vishakhanitangscha Bhaja Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. All glories to Sri Guru and Gauranga. எல்லா புகழும் குரு மற்றும் கௌரங்காவிற்கே. All glories to my grand spiritual master, the founder Acharya of all Gaudiya Math, His Divine Grace Srila Prabhupada Bhakti Siddhanta Saraswati Goswami Thakur. என்னுடைய எல்லா புகழும் என்னுடைய பரம குருவான எல்லா கௌடிய மடங்களையும் ஸ்தாபித்த ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவர்களுக்கு. All glories to His Divine Grace Paramahamsa Kula Chudamani Thakur Srila Gaura Kishora Das Babaji Goswami Maharaj. எல்லா புகழும் தவத்திரு பரமஹம்ச சூடாமணி ஸ்ரீல கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி அவர்களுக்கு. All glories to His Divine Grace Satchidananda Srila Bhakti Vinod Thakur. எல்லா புகழும் தவத்திரு சச்சிதானந்த பக்தி வினோத் தாக்கூர் அவர்களுக்கு. All glories to Guru Parampara. எல்லா புகழும் குரு பரம்பரைக்கு. All glories to Namacharya Haridas Thakur. எல்லா புகழும் நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் அவர்களுக்கு. All glories to Hare Krishna Mahamantra Sankirtan. எல்லா புகழும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனத்திற்கே. All glories to assembled devotees. எல்லா புகழும் இங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கு. All glories to Satyavrata Prabhu who arranged this function today. எல்லா புகழும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த சத்தியவிரத பிரபு அவர்களுக்கு. This year is my second time. First time when I came in this temple, it was nice. Today also nice. Peaceful atmosphere. Actually, where is Lord, that place should be always peaceful. நான் மொத்தம் 2 முறை இங்க வருகை தந்திருக்கேன். போன தடவை ரொம்ப நல்லா இருந்தது, இந்த முறையும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடம் ரொம்ப சமாதானமா அமைதியா இருக்கு. எங்கெல்லாம் பகவான் இருக்காரோ அந்த இடம் கண்டிப்பா அமைதியா இருக்கும். Not only peaceful, blissful. அது சமாதானமா மட்டும் கிடையாது, ஆனந்தமயமாவும் இருக்கும். We have seen there is so many dances, Bharatanatyam dances. That also make all of us happy. நம்ம இப்போ நிறைய நடனங்கள்லாம் பார்த்தோம், பரதநாட்டியம் எல்லாம். அது மூலமாவும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். Anyway, we have to know about Lord Chaitanya Mahaprabhu's philosophy. எது எப்படி இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சித்தாந்தத்தை நம்ம கண்டிப்பா முதல்ல தெரிஞ்சுக்கணும். Lord Chaitanya, who is Lord Chaitanya? Lord Chaitanya is Krishna himself. There is no question of incarnation.
which Krishna himself appear here in this material world in the form of Lord Chaitanya. முதல்ல யார் சைத்தன்ய மகாபிரபு, யார் சைத்தன்யர்? அவர் கிருஷ்ணருடைய அவதாரம்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே தான். அதனால தான் அவர் இந்த உலகத்துல, இந்த யுகத்துல நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவா கிடைச்சிருக்கார் பகவான். We can also say he's Radha Krishna's combination form, Lord Chaitanya. நம்ம பகவான் சைத்தன்யரை யுகல அவதாரம்னு சொல்லலாம். அதாவது ராதா கிருஷ்ணர் இரண்டும் சேர்ந்த யுகல அவதாரம். The Krishna, when he left Vrindavan, Radharani felt separation. And in the separation, Radharani, what happiness is getting. பிருந்தாவனத்தை விட்டு பகவான் கிருஷ்ணர் போன உடனே ராதையானவள் விரகத்தால ரொம்ப தவிச்சாலாம். அந்த விரகத்தால அவள் எப்படி அனுபவிச்சா, அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் மகாபிரபு வந்திருக்கார். When person feels separation, when have relation, then separation. When person have relation, when a service, the Radharani is to serve Krishna, and he become happy. எப்ப நம்ம விரகத்தால தவிப்போம், அந்த இடத்துல ஒரு உறவு இருந்தாதான் அவங்க இடத்துல இருந்து நம்ம விரகத்தால தவிப்போம். அவங்களுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுதுதான் அந்த உறவு ஏற்படும். அதன் மூலமா தான் ராதை அந்த அனுபவத்தை அனுபவிச்சா. What the taste of the happiness, Radharani is. So Krishna has desire to enjoy it. Therefore Krishna appeared, Radha's mood, Radha's form, and becomes Sri Krishna Chaitanya Mahaprabhu. ராதையினுடைய அந்த அழகான அந்த அனுபவ ருச்சியை அனுபவிக்கிறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணரே என்ன பண்றார் அப்படின்னா, ராதையினுடைய பாவத்துல கிருஷ்ணரே கிளம்பி வரார் மகாபிரபுவா. Radharani is embodiment of love, prema rupaya. ராதாராணியானவள் பிரேமமே மயமானவள், பிரேம ரூபமானவள். Sri Krishna Chaitanya Mahaprabhu is incarnation of love. Prema Purushottam. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் அதே பிரேமமயமானவர். அதனாலதான் அவரை பிரேம புருஷோத்தம்னு நம்ம சொல்றோம். And Chaitanya Mahaprabhu came here to distribute that prem without any discrimination between caste, creed, man, woman, nationality. Never check. All living being is eligible to get the taste of prem. அந்த உன்னதமான பிரேமைய இந்த லோகத்துல எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காகத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா வரார். வந்து என்ன பண்றார் அப்படின்னா, எந்த விதமான பாகுபாடும் இல்லாம, எந்த ஜாதி பாகுபாடு, எந்த மத பாகுபாடு, ஆண் பெண் இனம் பார்க்காம எல்லாருக்கும் அந்த ருச்சியை கொடுக்கிறார். Our Lord Chaitanya is Krishna. Krishna is Golok Vrindavan. The prem in Golok Vrindavan, he brought it here in the form of Hare Krishna Mahamantra Sankirtan. கோலோகத்தில் இருக்கக்கூடிய அதே பகவான் கிருஷ்ணர் தான் இங்க சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். அவர் என்னத்தை கொண்டு வந்தார்? பிரேமையை கொண்டு வந்தார். அந்த பிரேமம் எந்த ரூபத்துல வந்தது அப்படின்னா, நம்ம கிட்ட ஹரே கிருஷ்ண மகாமந்திர ரூபத்துல வந்தது. Therefore Lord Chaitanya gave instruction to his intimate devotee Nityananda, his associate Nityananda Haridas Thakur. Thus, go door to door and inspire people to chant Hare Krishna Mahamantra, serve Radha Krishna, and read Krishna's books. மகாபிரபு என்ன பண்றார்? நித்யானந்தருக்கும் ஹரிதாஸ் தாகூருக்கும் ஒரு ஆலோசனை வழங்குறார். என்னன்னா, நீங்க போங்க, ஒவ்வொரு வீடு வீடா போய் இந்த மகாமந்திரத்தை எல்லாரையும் சொல்ல வைங்க, எல்லாரையும் ராதா கிருஷ்ண மூர்த்திய உபாசனை பண்ண வைங்க. அதன் மூலயமா அவங்க பகவானுடைய திருவடியை அடைவாங்க. In order to chant Hare Krishna Mahamantra, and not only that, in order to serve Radha Krishna, we have to do one thing. First, surrender.
நம்ம மகாமந்திரம் சொல்லணும், அதே போல ராதாகிருஷ்ணனை உபாசனை பண்ணணும். ஆனா இதையெல்லாம் பண்றதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா சரணாகதி பண்ணணும். Therefore, Allah is Krishna. He is teaching us how to surrender. First surrender, then continue chanting. அவரே சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனா இருந்தாலும் அவர் நமக்கு காற்றார். எப்படின்னா அவர் சரணாகதி பண்ணி காண்பிக்கிறார், அதுக்கப்புறம் மகாமந்திரம் சொல்லு, பூஜை பண்ணு. In devotional practice, Sharanagati, surrender is like a life and soul for devotional practice. இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, ஆன்மீக வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குமே இந்த சரணாகதி அப்படின்றது உயிர் மூச்சா இருக்கணும். That Lord Chaitanya teaching us. அதத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பாடம் எடுக்கிறார். Himself Krishna, with the mood of Radharani's, with the form of Radharani, but he is acting like he is Krishna's devotee. அவரே சாக்ஷாத் கிருஷ்ணர், ஆனா அவருக்கு ராதையினுடைய பாவம், ராதையினுடைய ரூபத்துல வந்திருக்கார். ஆனா ஒரு பக்தன் போல நம்ம கிட்ட நடிக்கிறார். To teach Saranagati himself, go to Goya and find out his guru, Ishvara Puripad, and take initiation, surrender. இந்த சரணாகதியை காண்பிக்கிறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றார், கயைக்கு போறார். கயைக்கு போய் அவரே பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி காண்பிக்கிறார். இது போல நம்ம சரணாகதி அடையணும்னு ஈஸ்வர பூரி கிட்ட. Then after initiation, when he chanting Hare Nam, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, become crazy. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார், ஜபமாலையில அப்படியே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நாமா சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அப்படியே பித்து பிடிச்சு போயிடுது. கிபா மந்திர திலா கோஷாய், কিবা তার বল, ঝপিতে ঝপিতে আমায় করিল পাগল. What mantra? He mentioned কৃষ্ণ নাম মহামন্ত্রের এই তো সভা. Prem, as soon as we have, we become crazy. இந்த மகாமந்திரத்தை ஒரே ஒரு முறை ஒரு நாமத்தை சொன்னா பொழுதும் சொன்ன உடனே அந்த பித்து நமக்கும் பிடிச்சிடுமா. So Krishna Nam, when you chant, we surrender. Surrender to parampara. There is a look, parampara. Lineage. I am chanting under their shelter. And if anyone chant under the shelter of valid parampara, definitely they will get the taste of prem. As soon as you have the taste of prem, pure love for Krishna, prem means love for Krishna, then we will be delivered from the miserable mundane world. What is the actual purpose to be here in this material world, miserable world, with the human form? This is the actual purpose. Not to stay here, to be delivered from here. This is miserable and delivered to blissful abode, Golok Vrindavan. இந்த உன்னதமான மகாமந்திரத்தை நம்ம இந்த உன்னதமான குரு பரம்பரைக்கு கீழே இருந்து சொல்லணும். நானும் இந்த உன்னதமான இந்த குரு பரம்பரைக்கு கீழே இருந்து தான் வரேன். நானும் அப்படிதான் மகாமந்திரம் சொல்றேன். அப்படி நம்ம மகாமந்திரம் சொல்லும் பொழுது இந்த மகாமந்திரத்தினுடைய சுவையை நம்ம நல்லபடியா உணர முடியும். அப்படி அந்த சுவையை உணர்றது மூலியமா இந்த உலகத்துல வாழறது ஒருபோதும் நமக்கானது கிடையாதுன்றது நம்ம உணர்ந்து இந்த உலகத்திலிருந்து நம்ம கிளம்பி ஆனந்தமயமான அந்த லோகத்துக்கு நம்ம கிளம்புவோம். அதைத்தான் மகாபிரபு நமக்கு காட்டுறார் சரணாகதி மூலியமா. So please try to understand your purpose of our life and surrender and chant Hare Krishna Mahamantra and deliver yourself from the miserable condition and become eternally happy, eternally peaceful and blissful. அதனால இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நல்லபடியா உணர்ந்து இந்த மோசமான இந்த பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சு மகாமந்திரத்தை சொல்லுங்க. அப்படி சொல்றதுனால